வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரு சேர குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல். மே 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை. மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் கோழி கழிவுகள் வீசப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம். அப்பகுதி மக்கள் அச்சம். இனி விரிவான செய்திகள். விடுமுறை தினம் என்பதால் புதுச்சேரியில் வாகனங்கள் ஒரு சேர குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்து செல்வது வழக்கம். அப்போதெல்லாம் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும். ஆனால் என்றும் இல்லாத அளவிற்கு புதுச்சேரி நகரமே இன்று போக்குவரத்து நெரிசலால் திணறியது. புதுச்சேரியிலிருந்து செல்லும் கடலூர் சாலை, விழுப்புரம் சாலை, ECR சென்னை புறவழிச்சாலை மற்றும் நகரத்தின் முக்கிய பகுதிகளான அண்ணா சாலை, காமராஜர் சாலை, காந்தி வீதி மற்றும் மறைமலை அடிகள் சாலை என நகரத்தின் அனைத்து சாலைகளும் வாகனங்களால் நிரம்பி வழிந்தது. கோடை விடுமுறை என்பதாலும் புதுச்சேரிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். அதேபோன்று சுபமுகூர்த்த நாள் என்பதால் பல்வேறு விசேஷங்களும் நடைபெறுகின்றது. இதற்காக வந்தவர்கள் ஒரு சேர சாலையில் அலைமோதியதால் புதுச்சேரி முழுவதும் வாகனங்களால் திணறியது. வாகன ஓட்டிகள் ஒவ்வொரு சிக்னலில் இருந்தும் ஒரு இன்ச் கூட நகர முடியாமல் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே இடத்தில் காத்திருந்த பின்னரே வாகனங்கள் செல்ல முடிந்தது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய கூடுதலாக போக்குவரத்து போலீசாரை நியமித்தும் கட்டுக்கடங்காமல் வாகனங்கள் நகரம் முழுவதும் நிரம்பியதால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மே 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்தம் உருவாக உள்ளதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த நிலை ஏற்பட இருப்பதாக வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரி கடற்பகுதி கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் சூறாவளி காற்று 65 கிலோமீட்டர் தூரம் வீசும் என்பதால் வரும் 22ஆம் தேதி மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என புதுச்சேரி அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே புதுச்சேரியின் நகரப்பகுதிகள் மற்றும் காலாப்பேட், வில்லியனூர், கனகசெட்டிக்குளம், மதகடிப்பட்டு, அரியாங்குப்பம், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை முதல் மிதமான மழை பெய்து வருவதால் மிகுந்த குளிர்ச்சியான ரம்யமான சூழல் ஏற்பட்டதால் வார விடுமுறை நாளான இன்று புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இன்று காலை முதல் புதுச்சேரியின் அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் கடல் வழக்கத்தை விட அதிகமாக சீற்றத்துடன் காணப்பட்டது. இருப்பினும் கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பல்வேறு இடங்களில் கடலில் இறங்கக்கூடாது என்ற பதாகைகள் வைத்திருந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் ஆர்வம் மிகுதியால் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி குழந்தைகளுடன் குளித்தனர். கடற்கரையில் கண்காணிப்பு பணியில் இருந்த போலீசார் பாதுகாப்பு கருதி கடலில் இறங்கி குளித்த சுற்றுலா பயணிகளை எச்சரித்து அங்கிருந்து வெளியேற்றினர். இந்த கடற்பகுதி மிகவும் ஆபத்தானது என அறிவுறுத்தினாலும் சுற்றுலா பயணிகள் அதனை அலட்சியப்படுத்துவதாக போலீசார் வேதனைப்பட்டனர். மேற்குறிப்பிட்ட நாட்களில் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆகவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த அறிவிப்பை தவறாது பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் கோழிக்கறி கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழிக்கறி கழிவுகளை சில சமூக விரோதிகள் மூட்டை மூட்டையாக வீசி செல்கின்றனர். தற்பொழுது மழை பெய்து கொண்டிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் நிலை உருவாகியுள்ளது. மேற்கொண்டு இப்பகுதியில் மிக மோசமாக துர்நாற்றம் வீசுவதால் சாலையில் செல்பவர்கள் மூக்கை பிடித்தபடியே செல்கின்றனர். மேலும் அப்பகுதியில் மிக அதிக அளவில் நாய்கள் சுற்றி திரிவதால் சாலையில் செல்பவர்களை துரத்தி சென்று கடித்து வருகின்றது. அப்பகுதியில் பயணம் செய்பவர்கள் அச்சத்துடனே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பல மாதங்களாக இப்பகுதியில் இந்த பிரச்சனை சரி செய்யப்படாமல் இருந்து வருகிறது. அப்பகுதியில் குடியிருப்பவர்களும் துர்நாற்றத்திலே வாழ்ந்து வருவதாக வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் பலமுறை தகவல் தெரிவித்தும் அவர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரி சங்க தலைவர் சொக்கலிங்கம் கூறுகையில், இறைச்சி கழிவுகளை கொட்டுவதால் அப்பகுதியை கடந்து செல்ல முடியவில்லை என்றும் நாய்கள் பல பொதுமக்களை துரத்தி கடிக்க வருவதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழீழ மண் முல்லைவாய்க்காலில் 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் சிங்கள இனவெறி அரசால் கொன்றொழிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டனர்.
அந்த பேரழிவை மறக்காமல் இருக்கவும், அந்த படுகொலைக்கு நீதி கிடைக்கவும், தமிழீழ மண் விடுதலை பெறவும் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. அந்த வகையில் புதுச்சேரியில் ராஜா திரையரங்கம் அருகில் முள்ளிவாய்க்கால் ஈகியருக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் ஒருங்கிணைப்பில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முள்ளிவாய்க்காலில் நடந்தது போர்க்குற்றம், இனப்படுகொலை, சர்வதேச விசாரணை வேண்டும். படுகொலைக்கு ஆளான தமிழீழ மக்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்திய நாடாளுமன்றத்தில் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை, போர்க்குற்றம், சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மலரஞ்சலி நிகழ்வுக்கு தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேலிரையன் என்ற வேல்சாமி தலைமை தாங்கினார். தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் தமிழன்பன், அரங்கதுரை, மோகன்தாசு, பெர்னாட்சா, பாகூர் அன்பு நிலவன், பாகூர் அசோக், தரணிவேல், மகளிர் ஆயம் புதுச்சேரி செயலாளர் தோழர் பிரியா, தமிழழகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநில பொருளாளர் இளங்கோவன், நாம் தமிழர் கட்சி மதியழகன், தொழிற்சங்க தலைவர் ரமேஷ், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக செயலாளர் புதுவை தமிழ்நெஞ்சன், புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், தமிழ்ச் சிறகம் செயலர் சுகுமாரன், தமிழின உணர்வாளர் கார்த்திகேயன், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈகியருக்கு அஞ்சலி செலுத்தினர். நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக பிசியோதெரபி இலவச மருத்துவ முகாம் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அமைந்துள்ள அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான, முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளருமான சமூக சேவகர் சத்யராஜ் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆனந்தபாபு, ஆசிரியர்கள் பால்ராஜ், நாகராஜ், தனலட்சுமி, கல்லூரியின் முதுகலை மாணவர்கள், 3ஆம் ஆண்டு இளங்கலை மாணவர்கள், நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கத்தின் உறுப்பினர்கள், பாஜக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலய நடன பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலய நடனப்பள்ளி சார்பில் பரதநாட்டிய சலங்கை பூஜை கோரிமேடு ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் நாட்டிய கலைமாமணி திரிபுர சுந்தரி குகன் அனைவரையும் வரவேற்றார். விழாவை சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர் செல்வமணி, ஆரோ என்டர்பிரைசஸ் மேலாண் இயக்குனர் ரமேஷ்குமார் சோனி, புதுச்சேரி கலை இலக்கிய மன்றத்தின் தலைவரும் எழுத்தாளருமான எல்லை சிவகுமார், ஆத்தோர் யூனியனின் திண்டுக்கல் துணை சேர்மன் ஹேமலதா மணிகண்டன், பாண்டிச்சேரி இன்டர்நேஷனல் சேஃப்டி ட்ரைனிங் அகாடமியின் மேலாண் இயக்குனர் மார்கரெட் செனோரேட்டா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மேலும் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் ஸ்டடி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி கனிஷ்கா திருத்தி, அமலோற்பம் பள்ளி மாணவி சாய் ஸ்ரீநிதி, க்ளூனி பள்ளி மாணவி அர்ஷிதா ஹாசினி, நியூ மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளி மாணவி மித்ரா, அமலோற்பம் பள்ளி மாணவி தனுஷ்கா, க்ளூனி பள்ளி மாணவி ஸ்ரீஹாசினி, முத்திரையர்பாளையம் பள்ளி மாணவி தனுஸ்ரீ, அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி அனிஷ்கா ஆகியோரின் பரதநாட்டியம் அரங்கேறியது. விழாவின் முடிவில் லக்ஷ்மி குரூப் ஆஃப் கம்பெனியின் மேலாண் இயக்குனர் குகன் முனுசாமி நன்றியுரை ஆற்றினார். அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுவை காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் உள்ள அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் 11வது வாரம் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர்கள் ஆனந்த பாஸ்கரன், முனியன், தலைவி ராஜாத்தி தினேஷ் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதி நாவர்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலின் 7ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் பெசன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் 7ஆம் ஆண்டு விழா இன்று அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு கோவில் தலைவரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தொழில் முனைவோர் பிரிவு சேர்மனுமான சுகுமார் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு ஏற்பாடுகளை செய்திருந்தார். உடன் கோவில் நிர்வாகிகள் விஸ்வநாதன், விஜயராகவன், ராதாகிருஷ்ணன், சந்தானகிருஷ்ணன், பிரணேஷ், வேல், பிச்சப்பிள்ளை, சரவணன், சிவா, கோவிந்தராஜ், செல்வகுமார், சதேவ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன் பாராட்டு விழா நடத்தினார். புதுச்சேரி தொழிலதிபரும் திருபுவனை தொகுதி பாஜக பிரமுகரும் சமூக சேவகியுமான பத்மாவதி மணிகண்டன் புதுச்சேரி மாநில ஏழை எளிய மக்கள், மாணவ மாணவிகள், விவசாயிகள், தொண்டு நிறுவனங்கள் என பலதரப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்.
மேலும் புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் மீது அக்கறை கொண்டுள்ள சமூக சேவகி பத்மாவதி மணிகண்டன் கஞ்சா போதை இல்லாத புதுச்சேரியை உருவாக்கிட வேண்டும், குற்றமில்லா தலைமுறையை உருவாக்க வழிகாட்டிடும் வகையில் இளைஞர்களை போதையில் இருந்து மீட்டெடுக்க காவல்துறையுடன் நாம் அனைவரும் கைகோர்ப்போம் என விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். எதிர்கால தலைமுறையான இளைஞர்களை போதையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டு வரும் பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை மனதளவிலும் உடல் அளவிலும் வலிமைப்படுத்தி வருகிறார். சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு சேவைகளை செய்து வரும் இவர் பள்ளி மாணவ மாணவிகளையும் நன்றாக படிக்கும் வகையில் ஊக்கப்படுத்தி வருகிறார். இந்நிலையில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் படித்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தவும் மேலும் அவர்களுக்கு புதிய வழிகாட்டியை ஏற்படுத்தும் வகையிலும் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா திருவண்டார் கோவிலில் நடைபெற்றது. பாஜக தலைவர்களின் ஆசியோடும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழிகாட்டுதலோடும் நடைபெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் படித்து சாதித்த மாணவ மாணவிகளை மேலும் சாதிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் தலா 1000 ரூபாய் பரிசாக வழங்கி தொழிலதிபரும் பாஜக பிரமுகருமான பத்மாவதி மணிகண்டன் கௌரவப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் சேற்றுத்துறை பாலசுப்பிரமணியத்தின் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 6ஆம் நாள் பிரம்மோற்சவ விழா வன்னியர் மரபினர் சார்பில் நடைபெற்றது. இதில் சோற்றுத்துறை பாலசுப்பிரமணியம் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிய பாலசுப்பிரமணியத்திற்கு ராமன் நினைவு பரிசு வழங்கினார். தண்டபாணி ஆசிரியர் பொன்னாடை அணிவித்தார். ஜேசிஐ சரவணன் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். மேலும் விழாவில் மொழியியல் பண்பாட்டுத்துறை இயக்குனர் சுதர்சன், மேலும் இவ்விழாவில் ஓய்வு பெற்ற மொழியியல் பண்பாட்டுத்துறை இயக்குனர் சுதர்சன், தசரதன், ரஜினி முருகன், ராமண்ணன், மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாசவி விஜயன் சார்பில் நினைவு பரிசும், ஜகம் கல்வி அறக்கட்டளை சார்பில் சான்றிதழும் தந்து உதவினர். இந்நிகழ்ச்சியை பரசுராமன் ஒருங்கிணைத்தார். சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். சிவபெருமான் கிட்டே சொல்லிட்டு வந்துடுறாங்க அம்மையார். யாரு? மீனாட்சி அம்மை. சொக்கநாதர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. சொக்கநாதர்னு எப்ப பேர் வருது அப்படின்னா, அவரு மதுரையை ஆள்ற மன்னராக ஆளுகிற சோமசுந்தர சொக்கநாத பெருமான ஆள போறாரு. அப்போ அவங்க புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6840 ரூபாய். 1 பவுன் 54,720 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 935 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரு சேர குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல். மே 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை. மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் கோழி கழிவுகள் வீசப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம். அப்பகுதி மக்கள் அச்சம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.